நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க முத்துரத்தினம் சிந்து மித்தினம் அன்னை உன்னை வணங்கி நின்று ராக தெய்வம் ஏற்றும் நல்ல நேரமிது புதுவித ராக தெய்வம் ஏற்றும் நல்ல நேரமிது வாழ்க்கை பயணத்தில் இடர்கள் வரும் வழி எங்கும் உன் வசனம் இனிமை தரும் வாழ்க்கை பயணத்தில் இடர்கள் வரும் வழி எங்கும் உன் வசனம் இனிமை தரும் நீ இல்லை என்றால் நான் ஏது நின்னினைவாலே என் வாழ்வு வெளிச்சம் பெறும் ஆடி துதிப்பவர் பங்கில் உறைபவர் நம்பர் திருச்செம்பொன் நம்பலவாணர் நம்பர் திருச்செம்பொன் நம்பலவாணர் நம்பர் திருச்செம்பொன் நம்பலவாணர் ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆலிலை மேலாடும் ஆகாய வண்ணா நான் என்ன நீ தீண்ட ஆகாத பெண்ணா வாசடுதிலே வாடும் இளமையிலே வாசடுதிலே வாடும் இளமையிலே மிதிலை என்றால் வா ஸ்ரீராமனாக கையிலை என்றால் வா சிவரூபமாக தணிகை என்றால் திருத்தணிகை என்றால் வா கதிர்வேலனாக நீ வரும் பாதை பூவிகள் தூவி விழி வைக்காமல் தவம் இருந்தேன் உன் இருவிழி பார்வை ஒரு முறை காண கொதித்து தவித்து நினைந்து உருகி உனை தினம் எதிர்பார்த்தேன் உனை தினம் எதிர்பார்த்தேன். வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு தீம்தரா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு தீம்தரா நிகழ்ச்சியின் வாயிலாகவும் பல்வேறு உருப்படிகள், பல்வேறு அபிநய பாடல்கள் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நடனத்தை மென்மேலும் வளர்த்து செல்லும் முகமாக இந்த களத்தை நாங்களுமே தந்து கொண்டிருக்கின்றோம். மாணவர்களும் அதிகளவாக வந்து வெவ்வேறு விதமான உருப்படிகள் வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்து ஆற்றுகைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் வந்து என்னுடன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்துக்கு வனையாவும் வருகை தந்திருக்கிறார். வனையாவையும் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் வனஜா. வணக்கம் கலிஸ்டா, எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும். அதிலும் குறிப்பாக உங்களுடன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுல இன்னுமே சந்தோஷமா இருக்கு. எனக்கும் உங்களோட ப்ரோக்ராமை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுல ரொம்பவே சந்தோஷம். நிறைய நாட்களுக்கு அப்புறமாக தீர்ந்தனால உங்களோட நான் பயணிச்சு கொண்டிருக்கிறேன். நேர்கள் அனைவருக்குமே சந்தோஷமான இந்நேர வணக்கங்களை சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு தீர்ந்தனா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்திரைகளில் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. தீர்ந்தனா நிகழ்ச்சி என்று சொன்னாலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும், பரதநாட்டியம் சார்ந்த பரதநாட்டியத்தை தழுவிய கிராமிய கலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மேடையினூடாக உங்கள் அனைவருக்கும் கொண்டு செல்வது தான் இந்த மேடையோட அற்புதமான ஒரு பணியாக இருக்கின்றது. அந்த பணியில் வந்து நானும் கலிஸ்டா இன்றைய நாளே உங்களை சந்திச்சு கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் கூட ரெடியாக இருக்கிறாங்க. மாணவர்கள் மட்டுமில்லை, மாணவர்களை வழிபடுத்துறதுக்கு நடுவர்கள் கூட ரெடியாக இருக்கிறாங்க. கலிஸ்டா, ஒவ்வொரு வாரமுமே தீர்ந்தனா நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வித்தியாசமான பாடல்கள், அபிநய பாடல்கள், உருப்படிகள், கிராமிய கலைகள் என்று சொல்லி வந்து கொண்டே இருக்குது. இந்த மேடையில் இது நாள் வரைக்குமே வராத ஒரு கலைன்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? வராத ஒரு உருப்படி அப்படின்னு சொல்லும்போது, உருப்படி அப்படின்னு உருப்படி இல்லை, இது ஒரு கலை ஒன்று இந்த மேடையில் இது நாள் வரைக்கும் வரையில்லை. அது நாங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ரொம்ப யோசிக்காதீங்க கழிச்சிட்டு, உங்களுக்கு நெடுக நாங்கள் சொல்லி கழிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ கொஞ்சம் முதல் இதில் கழிச்சுனாங்க, நெடுக கணக்கை யோசிக்காம டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். டான்ஸ் ட்ராமாவா? கண்டிப்பாக நாட்டிய நாடகம் என்ற ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை நாங்கள் இந்த மேடையினூடாக உங்களுக்கு தர்றதுக்கு நீண்ட நாட்களாக ஆர்வமாக காத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த மேடையை பயன்படுத்தி நாட்டிய நாடகம் ஒன்றையும்
மிக விரைவில் உங்களுக்காக தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்ன்ற சந்தோஷமான செய்தியை உங்களுக்காக தந்து கொண்டு நிகழ்ச்சியில் இன்றைய நாள்லையுமே கழிச்சா நீங்க சொன்ன செய்தியை கேட்க எனக்கே பூரிப்பா இருக்கு. அந்த டான்ஸ் ட்ராமா எப்படா போடுவாங்க பார்க்கலாம்ன்ற மாதிரி ரொம்பவுமே எதிர்பார்ப்போட இருக்கிறேன் நான். அது மாத்திரமில்லாமல் வந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க சொன்ன மாதிரியே வளமையாகவே வந்து நடுவர் கலந்து கொள்வது வழக்கம். என்று சொன்னால் பிள்ளைகளுடைய பிழைகளை சுட்டி காட்டுவதனூடாகத்தான் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு நாங்கள் உதவ முடியும். இன்றைய நடுவர் யார் என்று சொல்லி பார்க்கின்ற போது ரமேஷ் தர்ஷிகா. இவரை பார்க்கின்ற போது நாங்கள் 20 வருடங்களுக்கு மேலாக இன்றைய நாட்களில் வந்து இந்த நடனத்துறைக்கு வந்து பங்களிப்பு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்ல முடியும். கவிதாஞ்சலி நர்த்தனாலயம் என்கின்ற அந்த நர்த்தனாலயத்தின் ஊடாக வந்து எத்தனையோ மாணவர்களை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 20 வருட பணி என்று சொல்லுகின்ற போது அது நாங்கள் நினைக்கின்றது போல மிக சாதாரணமாக அமைந்து விடாது. நாங்கள் எல்லோருமே வந்து ஒரு விடயத்தை ஆரம்பித்து தடைகள் வருகின்ற போது என்ன செய்வோம், இடையிலே வந்து நிறுத்தி விடுவோம் அல்லது வந்து அந்த சவால்களை கடந்து செல்வதற்கு அதிக அளவு சிந்திப்போம். ஆனால் அவ்வாறு இல்லாமல் 1 இல்லை 2 இல்லை 20 வருடங்களாக வந்து கவிதாஞ்சலி நர்த்தனாலயத்தை நடத்தி வருகின்ற எங்களுடைய நடுவர் தான் இன்றைய நாளில் வந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக வந்திருக்கின்றார். ரமேஷ் தர்ஷிகா அவர்களை நாங்களும் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம் மிஸ். இன்றைய நாளில் வந்து நான் நினைக்கின்றேன் நடுவராக முன்னிய தினங்களிலும் நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். சரி, இந்த தீந்தனா மேடை குறித்து உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கின்றது மிஸ்? தீந்தனா மேடையை விட தீந்தனா நிகழ்வை வந்து பார்க்குற உள்ளங்கள் வந்து கூட. ஒரு தீந்தனா இத்தனை மணிக்கு போதண்டா எல்லா வேலையிலையும் நிறுத்தியே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காகி எல்லாருமே ஒன்று கூடி இருப்பினோம். அப்படி ஒரு கிழமை அமைச்சு கொடுத்துருக்கு இந்த தீந்தனா மேடை. முதல்ல அதுக்கு நன்றி சொல்லணும். எல்லாரும் எல்லா இடத்துல இருக்கிறார்களும் இந்த களத்தை பயன்படுத்தி தீந்தனாக்கு வந்து நிகழ்வு செய்யணுமென்று சொல்லி நான் எல்லாரையும் என்னென்னு சொல்கிறேன், எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன் வந்து செய்ய சொல்லிய வேலை. நன்றி மிஸ். உங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் சொல்கிறது கேட்கின்ற போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. என்னென்னு சொன்னால் எங்களுடைய அந்த நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும், இந்த பரதநாட்டிய துறையை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பவர்கள் இன்றைய நாளில் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் தீம்தனா நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகின்ற விடயம் உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பரதநாட்டியம் என்கின்ற போது நாங்கள் ஏனைய கலைகளைப் போல வந்து சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு விட முடியாது. நாங்கள் ஏனைய விடயங்கள் இன்னொரு பாடத்தை பார்த்தாலும் வந்து நாங்கள் எங்கேயும் கொள்ளலாம், எப்பொழுதும் படித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு வகைப்பாடு இருக்கின்றது. ஆனால் பரதநாட்டியம் அவ்வாறு இல்லை. நாங்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே எங்களுடைய ஒரு குருவானவர் வந்து எங்களை வழிநடத்தி வருவராக இருக்கின்றார். அந்த குரு சில சமயங்களில் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால் வந்து இந்த குருவை விட்டு விலக வேண்டிய நிர்பந்தம் வருகின்ற போது கூட அந்த குருவினுடைய ஆசி என்பது எங்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய நாட்களில் வந்து நாங்கள் பார்க்கின்ற போது பல ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் மிஸ், இந்த குருவுக்கான மரியாதை செலுத்துகின்ற இந்த நடனத்துறையில் வந்து இப்பொழுது அவர்களும் வந்து அந்த ஒவ்வொரு இடங்கள் மாறி மாறி கல்வி கற்கிறார்கள் சொல்லி இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன மிஸ்? அது வந்து இப்போ ஒரு குருவிட்ட ஒரு பிள்ளை முதல் குரு தட்சணை எடுத்து ஒரு கலையை பழக போகிறா. அது ஆணாம் இருக்கலாம் பெண்ணாம் இருக்கலாம். 3 வயசுல இருந்தும் அந்த கலையை பயில்றதுக்காண்டி பயின்று கொண்டும் இருக்கிறேன். 3 வயதுலேருந்து ஒரு பிள்ளை ஒரு கலையின் காலை வந்து தொடுறா. அப்போ அந்த கலை வந்து பிள்ளைக்கு தெரியாது, இன்னாட்ட பழகணும் வேட்டை பழகணும்னு தெரியாது. கலையண்ட வந்து குரு தட்சணையை வந்து ஒரு சிசு வந்து முதல் இதண்டா அதிൻ്റെ ஆரம்பத்திலேருந்து முடிவு மட்டும் ஒரு குருவாக இருக்கலாம். என்னென்னு சொன்னால் அது வந்து இப்போ பாடசாலையில் வேறுபடலாம், ஒவ்வொரு இடங்களில் வேறுபடலாம். ஆனால் குரு தட்சணைன்றது வந்து முதல் எந்த பிள்ளை எங்கே தொடுதோ அதை வந்து முடியும் மட்டும் அந்த குருக்கிட்ட பழகணும். அது இப்போத்த காலங்களில் வந்து பிள்ளைகள் வந்து போட்டி போடுறல, அதாவது வந்து பேரண்ட்ஸ் தான் அதை தீர்மானிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு பேருக்கு போட்டி இருக்கலாம். ஒரு பிள்ளைகள் வந்து வெளியில் கொண்டு வரணும், நிகழ்வு எந்த பிள்ளை கொண்டு வெளியில் எல்லா இடங்கள்லையும் செய்யணுமென்று ஆசை இருக்கும், இல்லையாண்டு இல்லை. அதை வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு பொறாமைன்ற ஒன்றை வளர்க்கக்கூடாது. ஒரு கலை வந்து இயல்பாக ஒரு பிள்ளைன்ற அங்கத்தில் வந்து அமையும். என்ற அது செய்து கொண்டு இருக்கையே பிள்ளைக்கு ஒரு ஆசைண்டா பிள்ளை இனியிலேன்ற ஒரு அதாவது வந்து வேலை பழுவோ பிள்ளை படித்து எவ்வளவோ இதாக இருக்கும். பிள்ளை அந்த கலைக்கு வந்து செய்ய அந்த பிள்ளைன்ற தன்மை வந்து மாறுபடும். எல்லா துன்பமோ துயரமோ எல்லாத்துலேயுமே வந்து பிள்ளை வெளிப்பட்டுரும் அந்த கலை அம்சத்துக்கு வரைக்கும். அப்போ பேரண்ட்ஸ் தான்
முடிவெடுப்பினோம். இப்போ என்னாட்ட பழகும், சரி என்ன நான் வேற ஒரு ஆட்டை கொண்டு போனால் இன்னும் வெளியில் செய்யணும், அப்படியான கருத்துக்கள் எல்லாம் வரும். இப்போ அது பிழை இல்லை. அப்போ அது பிழையன்று சொல்ல வரையில் பேரண்ட்ஸ் தாங்கள் விரும்பி கொண்டு போயினோம். அதுதான் பிரச்சனை. இப்போ அதாவது குரு எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பினோம். பிள்ளைகளுக்கு குரு வேண்டவா எப்பயுமே ஒன்று தான். அம்மா பிள்ளைய எப்படி பாப்பாவோ அதே மாதிரி தான் குரு தண்டை பிள்ளையன்று நினைச்சு தான் எல்லாரையும் கொண்டு வருவினோம். அப்போ அந்த குரு தட்சணை குருண்ட மனம் எப்பயுமே இளையினதாக தான் இருக்குது. அப்போ மாணவர் எல்லாருமே அந்த குரு தட்சணை என்றது கட்டாயம் பிள்ளை குரு குரு அடிப்படையிலேயே வாதான் என்று சொல்லி பேரன் தீர்மானிக்க அந்த பிள்ளை சிகரம் தொடைக்கையும் அந்த பிள்ளை குருவாக இருக்கேக்க அந்த பிள்ளை பூரணமான ஒரு கலையம்சத்தோட திறன்பட்டு வெளியில் வருமென்றது எனது கருத்து. சொன்னது போல ஒரு குருவானவர் ஒரு பிள்ளை ஒரு தாய் எவ்வாறு நேசிக்கின்றாரோ அதே போல தான் ஒரு இலகிய மனம் கொண்டவராக இருப்பார்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. அதிலும் குறிப்பாக இந்த நடனக்கலையை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நடன மாணவர்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகவே ஆசிரியர்கள் பல மேடைகளுக்கு பிள்ளைகளை அழைத்து செல்கிறார்கள். தாங்கள் இவ்வளவுதான் கற்றிருந்தோம், இவ்வளவு மேடைகள் தான் கால் பதித்திருக்கின்றோம் என்று தங்களை பற்றி சிந்திக்காமல் தங்களையும் விட அதிக உச்சத்துக்கு பிள்ளைகள் செல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றார்கள். இந்த மனம் அது மாத்திரமில்லாமல் இந்த கலை வளர்ச்சிக்கு இந்த மனம் தான் பிரதான காரணமாக இருக்கிறது நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய நடுவர்களும் கூறியிருந்தார்கள், பிள்ளைகள் மத்தியில் நடனத்தில் போட்டி இருப்பது சகயமான ஒரு விடயம். நடனம் மட்டுமல்ல, அனைத்து பாடங்களையும் போட்டி எழுவது வளமை. ஆனால் இந்த பொறாமை என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது என்று சொல்லி நாங்களும் கற்ற ஒரு விடயம் தான். அதிலும் குறிப்பாக இந்த கலை என்று வருகின்ற போது அதில் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சரி, இன்றைய நாளிலும் எங்களுடைய நடுவர் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார் இல்லையா வனியா? கண்டிப்பாக நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொன்னது போலே மாணவர்களிடையே போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. ஆசிரியர் குரு என்பவர் நீங்கள் யாரிடம் முதல் முறையாக கற்க ஆரம்பிக்கிறீர்களோ இறுதி வரை அந்த குருவிடமே பயிற்சியை தொடர்வீர்களாக இருந்தால் சிகரத்தை தொடரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கின்றது சொல்லி குரு எங்களுடைய நடுவர் இன்றைய நாளில் உங்களுக்காக சொல்லியிருந்தார். நிகழ்ச்சியில் நாம் ரொம்ப நேரமாக நிற்கிறோம். மாணவர்கள் எல்லாருமே அக்கா எங்களை விடுங்க ஆடன்னு சொல்லி பார்த்துட்டு கழிச்சு என்ன செய்வோம் நாங்கள் இப்போ? நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல மாணவர்களும் அதிகளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிகழ்ச்சியில ஆரம்ப ஆட்சியாளராக ஆட்சியப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார் ரமேஷ் கவினிலா. அவர்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதல் ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, என் விழியோ கடல் ஆனதம்மா, எண்ணங்களோ அலை மோதுதம்மா, புது ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதல் ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. வாடிடும் என் நெஞ்சம் குளிர்ந்திடுமோ, வசந்தமும் என் வாழ்வில் மலர்ந்திடுமோ, வாடிடும் என் நெஞ்சம் குளிர்ந்திடுமோ, வசந்தமும் என் வாழ்வில் மலர்ந்திடுமோ, விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ, விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ, தேவி உன் கோயில் வாச
வாசல் முன்னாலே காவியத்தேனென பூமியில் முதன் முதல் ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ முதன் முதல் ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. ஆனந்த கங்கை வெள்ளம் பொங்க பொங்க ஆரம்ப நாளில் இன்பம் கொஞ்ச கொஞ்ச பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும் அம்பிகைக்கே சொந்தம் நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க முத்துரத்தினம் சிந்து மித்தினம் அன்னை உன்னை வணங்கி நின்று ராக தீபம் ஏற்றும் நல்ல நேரமிது புதுவித ராக தீபம் ஏற்றும் நல்ல நேரமிது கானமழை இனி நான் பொழிவேன் தேன்மழையில் இனி நீ நனைவாய் புது ராக தீபம் ஏற்றும் நல்ல நேரமிது புதுவித ராக தீபம் ஏற்றும் நல்ல நேரமிது. விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ தேவி உன் கோயில் வாசல் முன்னாலே காவியத்தேனென பூமியில் முதன் முதல் ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. கவினிலாவினுடைய ஆற்றுகைப்படுத்தலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது தீர்ந்தனா நிகழ்ச்சியில வித்தியாசமான உருப்படிகள் இது மாத்திரமில்லாமல் அபிநய பாடல்கள் என்று சொல்லி எங்களுடைய மாணவர்களும் வெவ்வேறான ஆற்றுகைப்படுத்தலை தந்து கொண்டிருக்கிறார்கள். பரதநாட்டியம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு கலை, மிகவும் வித்தியாசமான எங்களுடைய எப்படி சொல்றது எங்களுடைய கிரியேஷனா கூட நிறைய நாங்கள் உருப்படிகளை செஞ்சு கொள்ள முடியும். அதிலும் அபிநய பாடல்னு சொல்லி பார்க்கின்ற போது எங்களுக்கு பிடித்தது போல ஒரு அபிநயத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில ரொம்பவுமே அழகாக ஆற்றுகைப்படுத்தி இருந்தாங்க. ஸோ வணக்கம் கவினிலா. சரி, நீங்க முதல் மேடையிலையும் ஆற்றுகைப்படுத்தி இருந்தீங்க, இப்போ இரண்டாவது தடவை ஆற்றுகைப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ முதல் மேடையில் ஆற்றுகைப்படுத்தும் போது உங்களுடைய உணர்வுகள் எவ்வாறு இருந்தது, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வரை கொஞ்சம் பயமாக இருந்தது, இப்போ ஓகே. சரி, உங்களுடைய அம்பிஷன் என்ன? டீச்சர் ஆகணும். என்ன சப்ஜெக்ட்? எனக்கு ஸ்போர்ட்ஸ் சைட் போக. ஸ்போர்ட்ஸும் செய்வீங்க அப்போ நீங்கள்? ஓகே, டான்ஸ், ஸ்போர்ட்ஸ் உங்களோட சப்ஜெக்ட் படிக்கிறது இப்படியே டைம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த மேடைக்கு நிறைய பேர் இறங்கி கொண்டிருப்பாங்க, இந்த தீர்ந்தனா மேடைக்கு. ஸோ இன்றைய தினத்தில் நீங்கள் இரண்டாவது தடவை ஆற்றுகைப்படுத்தி கொண்டிருக்கீங்க. இந்த மேடை தொடர்பாக உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கின்றது? அது தொடர்பாக உங்களை போல மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு சிறந்த மேடை இது, எல்லாருக்குமே நிறைய திறமைகள்லாம் இருக்கும். அவையிலும் இங்கே வந்தால் அவைக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக கவினிலா சொன்னது போல இந்த மேடை எல்லோருக்குமே ஏற்ற வகையில் நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட வகையினர் தான் வர முடியும் அல்லது குறிப்பிட்ட உருப்படிகள் தான் அப்படின்னு சொல்லிக்கொள்ளாமல் பரதநாட்டியத்தை வளர்க்கின்ற முகமாக நாங்களுமே இந்த களத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். ஸோ நீங்களுமே அனைவரும் பங்கு பெற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கவினிலாவுடைய ஆற்றுகைப்படுத்தல் எவ்வாறு இருந்ததுன்னு சொல்லி மிஸ்டம் கேட்கலாம். மிஸ் சொல்லுங்கள், கவினிலாவுடைய ஆற்றுகைப்படுத்தல் எவ்வாறு இருந்தது? கவினிலா இது ரெண்டாவது திறன்கள் செய்கிறா. முதல் சொன்ன பிள்ளைகளில் இந்த முறை செய்ததில் அபிநயம் செய்கிறா, ஆனால் நிலத்தில் கீழே பார்க்குறா. அதுக்கு நேராக கொடுக்கணும், கண் எங்கே போகுதோ அங்கே கொடுக்கணும் கண்ணை. முதல்ல சொன்னேன் நான் கீழேயே பார்க்குற மாதிரி கிடக்கு. அது நேராக பார்த்தா தான் வெளியில் பாவம் வெளியில் வரும். கீழே பார்த்தா எல்லாத்துக்குமே நித்திரை கொள்கிற மாதிரி இருக்கும், அப்படி ஒரு இது. அப்போ அதை திருத்தணும், கீழே பார்க்கக்கூடாது. கண் மேலே போனால் கையோட கொடுக்கணும் கண் அங்கே. அது இன்னும் திருத்தணும், அடுத்த மேடையில் அதுவும் திருத்தணும்.
திருத்தி திறன்பட செய்ய வாழ்த்துக்கள். நன்றி மிஸ், உங்களுடைய கருத்துக்களுக்கு. மிஸ் சொல்லியிருந்தாங்க கண் வந்து பரதநாட்டியத்துக்கு கண் பார்வைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்களுமே வந்து தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம்தான். முதலும் வந்து சொல்லியிருந்தாங்க கை வழி வந்து கண் செல்லணும் அப்படின்னு சொல்லி முதலுமே வந்து பல மாணவர்களுக்கு மிஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இனி வந்து ஆற்றுகைப்படுத்துகின்ற போது பார்வை வந்து கரெக்டாக இருக்கணும். நாங்கள் யாருக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறாங்க வந்து பார்த்து ரசிக்கணும், அல்லது வந்து அவங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் இருக்கணும். கலை மூலமாக நாங்கள் எத்தனையோ விஷயத்தை வந்து கடத்திட்டு இருக்கோம். என்னென்னு சொன்னால் ஒரு தகவலாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு இருக்கட்டும், எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய இந்த அபிநயங்களினூடாக தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே வந்து பார்வையாளர்களுக்கும் எங்களுக்குமான ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். நாங்கள் வந்து கீழே பார்த்துட்டு நாங்கள் நடனத்தை புரிகின்ற போது வந்து நிச்சயமாக அது எங்களுக்கு அது தொடர்பான ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கு. ஸோ வந்து இந்த பார்வை மற்றவர்களோடு எங்களுடைய பார்வையாளருக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த தொடர்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ மிஸ் சொன்னது போலே வந்து நீங்கள் அடுத்த தடவை வந்து ஆற்றுகைப்படுத்துகின்ற போது நிச்சயமாக இந்த விடயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றபடி எல்லாம் ஓகே, நல்லா ஆற்றுகைப்படுத்தியிருந்தீங்க, மறக்காமல் ஆற்றுகைப்படுத்தியிருந்தீங்க. ரொம்பவுமே அழகாக இருந்தது உங்களுடைய ஆற்றுகைப்படுத்தலை பார்க்கின்ற போது. ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு. நன்றி. சரி, கவிஞனுடைய ஆற்றுகைப்படுத்தலை தொடர்ந்து நிகழ்ச்சியுமே சிறியதரும் விளம்பர இடைவெளி எடுத்து பின் நிகழ்ச்சியின் வாயிலாக இருக்கலாம். மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது தீம்தரா நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக ஆற்றுகைப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார் கமலேஸ்வரன் சஞ்சனா அவர்களையும் நாங்கள் மேடைக்கு வரவேற்கின்றோம். வாழ்க்கை பயணத்தில் இடர்கள் வரும், வழி எங்கும் உன் வசனம் இனிமை தரும். வாழ்க்கை பயணத்தில் இடர்கள் வரும், வழி எங்கும் உன் வசனம் இனிமை தரும். நீ இல்லை என்றால் நான் ஏது, நினைவாலே என் வாழ்வு வெளிச்சம் பெறும். நீ இல்லை என்றால் நான் ஏது, நினைவாலே என் வாழ்வு வெளிச்சம் பெறும். உன்னையே நிதம் எண்ணியே மனம் ஆனந்த ராகத்தில் கவி பாடும். உன்னையே நிதம் எண்ணியே மனம் ஆனந்த ராகத்தில் கவி பாடும். உள்ள மகிழ நெஞ்சம் நிறைய உந்தன் அன்பு என்னில் வளர. உள்ள மகிழ நெஞ்சம் நிறைய உந்தன் அன்பு என்னில் வளர. அனுதினம் அருள் மழை பொழிவாயே, இசையே உன் பதம் பணிந்தேன். இசையே உன் பதம் பணிந்தேன். நீ இல்லை என்றால் நான் ஏது, நினைவாலே என் வாழ்வு வெளிச்சம் பெறும். நீ இல்லை என்றால் நான் ஏது, நினைவாலே என் வாழ்வு வெளிச்சம் பெறும். சஞ்சனாவுடைய ஆற்றுகைப்படுத்தலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் சஞ்சனா. ரொம்பவே அழகாக வந்து ஆற்றுகைப்படுத்தியிருந்தீங்க. நீங்க எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? முதலாம் ஆண்டு. சரி, இந்த நடனத்தை வந்து எத்தனை நாள் நீங்க பயிற்சி எடுத்தீங்க? 3 நாள்ல பழகிட்டீங்களா? சரி, யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தந்தாங்க? யாரு பாடலாம் தெரிவு செஞ்சு தந்தாங்க? அப்பதான் உங்களுக்கு பாடலாம் தெரிவு செஞ்சு தந்தாங்களா? பயமா இருக்கா என் கூட கதைக்கிறதுக்கு? ரொம்பவே சிரிச்சுட்டு ஆற்றுகைப்படுத்தியிருந்தாங்க. உண்மையிலேயுமே வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கு பார்க்கின்ற போது. எத்தனை வருடங்களாக நீங்க இந்த பரதநாட்டியத்தை வந்து கற்றுட்டு இருக்கீங்க? 1 வருஷமா கற்றுட்டு இருக்கீங்க. சரி, உங்களை வந்து இந்த நடனத்துக்கு வந்து யார் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க வீட்டுல? அம்மாவா அப்பாவா? அம்மாவா? அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா நடனம்ன்றது? ஸோ அம்மாண்ட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்க டான்ஸ் பழகிட்டு இருக்கீங்க அப்படியா? சரி, வாழ்த்துக்கள். சரியா, தொடர்ச்சியாக வந்து இன்னும் அழகாக வந்து நடனம் கற்கணும். சரியா, அடுத்தடுத்த வருடங்களில் வந்து இன்னும் நிறைய உருப்படிகள் வந்து கற்று எங்களுக்காக ஆற்றுகைப்படுத்தணும். சரியா? சரி சஞ்சனா, நீங்கள் எப்படி ஆற்றுகைப்படுத்துறீங்கன்னு சொல்லி மிஸ்கிட்ட கேட்கலாமா? கேட்குறீங்களா? மிஸ் நான் எப்படி ஆற்றுகைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. மிஸ் சொல்கிறாங்க பாப்பா. வணக்கம். நல்லா செய்த நீங்களம்மா. கொஞ்சம் வயசு பிள்ளைக்கு முதலாம் ஆண்டு படிக்கிறீங்கன்னு வடிவாக செய்த நீங்கள். நல்ல சிரிப்பு,
அட்டமி கொடுக்குறீங்க இப்பயே. சில பேருக்கு அட்டமி வராது, பெரியாக்களை வந்தால் கூடி தலையசைவு வராது, அட்டமி கொடுக்குறது வராது. நல்லா செய்கிறீங்க. இன்னும் உங்களோட முகத்தில் இன்னும் சந்தோஷமாக தாளக்கட்டு எல்லாமே இருக்குது பிள்ளைக்கு. இப்பயே தாளக்கட்டு இருக்குது, இன்னும் தாளக்கட்டுகளை வடிவாக திருத்தணும். இந்த பிள்ளை சின்ன வயசு தானே, இப்போ இன்னும் வளரேக்க நல்ல வடிவாக இன்னும் அங்கே சுத்தங்களை கொடுத்து செய்யணும். என்ன வாழ்த்துக்கள். நன்றி மிஸ், உங்களுடைய கருத்துக்களுக்கு. உண்மையிலே உங்களுடைய கருத்துக்களை கேட்டுன்ற போது எங்களுக்கே அவ்வளவு எப்படி சொல்றது, ஒரு பொறுமையாக சொல்கிறீங்க. ஒவ்வொரு பிழைகளையும் வந்து பிழைகளாக இல்லாமல் வந்து சரியான வகையில் வந்து எப்படி சொல்கிறது சுட்டி காட்டிட்டு இருக்கீங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது மிஸ் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கா? ரொம்பவுமே அழகாக ஆச்சரியப்படுத்திருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்த மேடைகளில் வந்து இன்னுமே நல்லா சிரித்து அடுத்தடுத்த மேடைகளை ஆச்சரியப்படுத்துங்க. சரியா? நன்றிம்மா. சரி, நிகழ்ச்சியில் சஞ்சனாவுடைய ஆச்சரியப்படுத்தலை தொடர்ந்து சிறியதொரு விளம்பர வேலையை காத்திருக்கின்றது. விளம்பர வேலையை எடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இருந்திருக்கலாம். மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆச்சரியப்படுத்தலுமே ரொம்பவுமே அற்புதமாக இருக்கின்றது. நாங்களுமே இப்படி வந்து மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். அந்த வகையில் அடுத்தும் கூட மிகவுமே அற்புதமான ஒரு ஆட்சியாளர் என்று சொல்லிக்கொள்ள முடியும். ரொம்பவுமே ஆர்வமாக இருப்பீங்க நீங்கள் அவங்களுடைய டான்ஸ் பார்க்கறதுக்காக. ஸோ அடுத்தும் ஆச்சரியப்படுத்த வருகின்றார் ஜெயசுதர்சன் சிவஜெயசுதனா. அவங்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் வாருங்கள். ಜಣ್ಣು ತದ್ದಿಮ್ಮಿ ತಕ ತರ್ರಿ ತಕ ಜಣ್ಣು ತಾಂಗು ತಕ 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 ತಂ ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர்
தரக்கிட்டதக தங்கிட்டதக தரக்கிட்டதக தங்கிட்டதக தரக்கிட்டதக தக தரக்கிட்டதக தாம் தக்க தரி தஜனு ததிங்கெண்ணத்தும் ததிங்கெண்ணத்தும் தடிங்கடகதா தக்க திக்கு ததிங்கெண்ணத்தும் தக்க ததிங்கெண்ணத்தும் ததிங்கெண்ணத்தும் தஜம் 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 தீம் தக்க தீமி தஜனு தீம் தக்க தீமி தஜனு தீம் தக்க தீமி தஜனு ஆரனவ மணிமாலைகளாட கிடதக தரக்கிட தென்னம் தக்கிடதக தரக்கிட தென்னம் தத்தக்கிடதக தரக்கிட தென்னம் தகஜம் தகஜம் த ஆடும் மரவம் படம் விரித்தாட தகஜம் தடாங்கு தகதன திந்தென்ன திந்தென்னத்தும் தகஜம் தடாங்கு தகதன திந்தென்ன திந்தென்னத்தும் ஆரனவ மணிமாலைகளாட ஆடும் மரவம் படம் விரித்தாட ஆரனவ மணிமாலைகளாட ஆடும் மரவம் படம் விரித்தாட சீரணி கொன்றை மலர் தொடையாட சிதம்பர தேராட சீரணி கொன்றை மலர் தொடையாட சிதம்பர தேராட பேரணி வேதியத்திலே 3000 பேர்களும் போஷித்துக் கொண்டு நின்றாட பேரணி வேதியத்திலே 3000 பேர்களும் போஷித்துக் கொண்டு நின்றாட காரணி காளி எதிர்த்து நின்றாட கனகசபை தரிலே காரணி காளி எதிர்த்து நின்றாட கனகசபை தரிலே ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோ நாடி துதிப்பவர் பங்கில் உறைபவர் நாடி துதிப்பவர் பங்கில் உறைபவர் நாடி துதிப்பவர் பங்கில் உறைபவர் நம்பர் திருச்செம்பொன் நம்பலவாணர் சிவஜெய சுதனாவினுடைய அற்புதமான ஒரு ஆற்றுகை படத்துல தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சென்ற வாரம் இவங்களோட ஆற்றுகை படத்தில் உங்கள் எல்லாரையுமே வியப்பில் ஆழ்த்தி இருக்கும். இந்த வாரமும் அதே போல ஒரு ஆற்றுகை படத்துல தான் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. சிவனோடைய ஒரு தாண்டவத்தை உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. சென்ற வாரமே நான் கேட்ட பொழுது இவங்க சொல்லியிருந்தாங்க தாண்டவம் நான் ட்ரை பண்றேனுக்காண்டு அதையே எங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. பார்க்கறதுக்கு அற்புதமாக இருந்தது. சிவஜெய சுதனா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். 2வது வாரமாக எங்களுடைய மேடையில எவ்வாறு உணர்றீங்க? சந்தோஷமா இருக்கு. சென்ற வாரம் நீங்க தானே பயமா இருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பயம் இன்றைக்கு இருந்ததா இல்லையா? இல்லை, உங்களோட ஆற்றுக்கப்படத்துலையே அது தெரிஞ்சுதான். சென்ற வாரம் அது தெரியாத நீங்க ஃபீல் பண்ணதா சொல்லியிருந்தீங்க. இந்த வாரம் ரொம்பவே அழகாக ஆற்றுப்படுத்தி இருந்தீங்க. சிவனுடைய தாண்டவம் ஒன்று. எந்த தெய்வத்தை உங்களுக்கு பிடிக்கும்? சிவன். ரொம்பவே சந்தோஷமா உங்களோட ஆற்றுப்படுத்தல் இப்படி இருந்தா மிஸ் இருக்கப்போமா? மிஸ் நீங்க சொல்லுங்க, இந்த வாரம் உங்களோட ஆற்றுப்படுத்தல் எவ்வாறு இருந்தது? அவன் பேரே சிவனோட தொடர்புபட்ட பேர் என்ன, அதுக்கேற்ற அம்சம் நல்லா செய்தா. தாண்டவம்ண்டா 108 தாண்டவத்திலேயே என்ன 108 தாண்டவத்தில் சிவனுக்குரிய தாண்டவம்ன்றது ஒரு முக்கியமான தாண்டவம். அந்த தாண்டவத்திலையும் ஆடிக்கொண்டார் பாட்டு சிவனுக்குரிய தாண்டவம் தான். நல்லா அழகாக செய்திருந்தா. அதில் என்னென்னு சொல்கிறது, ருத்ரமென்று சொல்லி அதில் கோவ ஆடைக்கு அவன் முகம் வந்து அதுக்கேற்ற ஒரு பாவம், எந்த பாவம் செய்தாவோ எந்த ஒரு அடவு கொடுக்குறாவோ அதுக்கேற்ற அபிநயத்துக்கேற்ற பாவம் கொடுத்து நல்லா செய்திருக்கிறீங்க. மெல்மேலும் செய்ய வாழ்த்துக்கிழமை. ரொம்ப நன்றி மிஸ். சொல்லியிருந்தாங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த அபிநயம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லி. சரி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீங்க? நான் சென்ற வாரம் அதை கேட்கல. கிளிநொச்சியில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருந்தீங்க. எங்களுக்காக ஆற்றிப்படுத்த 2வது வாரமாக வந்திருக்கீங்க. சரி, சென்ற வாரம் பயம் இருந்தது, இந்த வாரம் பயம் இல்லை. இந்த வாரம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருந்தீங்க? ஹாப்பியாக இருந்தான்னு சொல்லியிருந்தீங்க. எங்களுக்காக நீங்கள் வந்து 6 வருடங்களாக பரதநாட்டியம் படித்து கொண்டிருக்கீங்க. மாணவர்களுக்காக நீங்கள் கூறக்கூடிய சில அறிவுரைகள். ஒரு பரதம் படிக்கிற ஒரு மாணவியா நீங்கள் மாணவர்களுக்கு கூறக்கூடியது? அது சிறந்த கலை. கண்டிப்பா
ஒரு சிறந்த கலை ஒரே வார்த்தையில சொன்னா அது ஒரு புனிதமான சிறந்த ஒரு கலை, நீங்களும் படிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டில் இருந்து பார்க்குறவங்க எல்லாருமே நீங்களும் இந்த மேடையில் வந்து உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளலாம்னு சொல்லிக்கொண்டு சிவஜெய சுதனாவுக்கும் ரொம்பவே நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் உங்களுடைய ஆட்டுக்கு பொருட்களை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லோருமே தயாராக இருக்கிறோம். நிகழ்ச்சியிலையும் ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு தாண்டவத்தை பார்த்துட்டு எல்லோருமே களைச்சு போயிருப்பீங்க. நீங்களும் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொண்டு மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆற்றுகை பெருத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க உதயகுமார் தமிழினி. அவங்களுடைய ஆற்றுகையை தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். గరి సగరి సగరి గమవని బసాని పమగరి పమగరి స உனை தினம் எதிர்பார்த்தேன், உனை தினம் எதிர்பார்த்தேன், உயிரினில் உனைத்தான் தினம் கோர்த்தேன், உயிரினில் உனைத்தான் தினம் கோர்த்தேன், அழகா உனை தினம் எதிர்பார்த்தேன், நீ வரும்
வைத்தேன் நான் உனக்காக என்னை. கண்ணனின் லீலை பாட்டிகள் சொன்ன கதைகளில் மட்டும் கேட்டிருந்தேன். மன்னன் உன் லீலை நேரினில் காண கொதித்து தவித்து நினைந்து உருகி உன்னை தினம் எதிர்பார்த்தேன், உன்னை தினம் எதிர்பார்த்தேன். உயிரினில் உனைத்தான் தினம் கோர்த்தேன், உயிரினில் உனைத்தான் தினம் கோர்த்தேன் அழகே. உன்னை தினம் எதிர்பார்த்தேன், எதிர்பார்த்தேன், எதிர்பார்த்தேன். ஆலிலை மேலாடும் ஆகாய வண்ணா, நான் என்ன நீ தீண்ட ஆகாத பெண்ணா. பாசடுதேனே வாடும் இளமையிலே. தமிழினியினுடைய ஆற்றுகை படத்தில் தொடர்ந்து மேல நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்றோம். இது தீந்தனா பரதநாட்டிய கலைஞர்களுக்கான களம். அந்த களத்துல எங்களுடைய தமிழினியோட ஆற்றுகை படத்திலும் ரொம்பவே அழகாக இருந்தது. உன்னை தினம் எதிர்பார்த்தேன் என்று சொல்லி ரொம்ப தன்னுடைய ராதை வந்து கண்ணனுக்காக ஏங்குற மாதிரி ஒரு தவிப்பான ஒரு பாடல் தான் இந்த பாடல். ஸோ அந்த பாடலுக்கு அற்புதமாக ஆற்றுப்படுத்தி இருந்தாங்க எங்களுடைய தமிழினி. தமிழினி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த பாடல் யாருடைய தெரிவு? உங்களுடைய தெரிவா? உங்களுடைய பாடல் தெரிவோடு உங்களுடைய ஆற்றுப்படுத்தல் ரொம்பவே அழகாக இருந்தது. சில இடங்கள்ல எனக்கு ஏதோ மறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மிஸ் என்ன சொல்றான்னு கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் அந்த தயக்கத்துக்கான காரணம் என்ன? சென்ற வாரம் ஆற்றுகைப்படுத்தும் போது ரொம்பவே நீட்டாக ஆற்றுகைப்படுத்தி இருந்தீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வாரமே இந்த தடுமாற்றம் மறந்துட்டீங்களா? இல்லாட்டிக்கு பயமா இருந்ததா? நாங்க முன்னால இருந்தது பயமா இருந்ததா? கொஞ்சம் பயமா இருந்துச்சா? என்ன இது முதல் மேடையில் ஆற்றுப்படுத்தும் போது அற்புதமாக ஆற்றுப்படுத்திட்டு இரண்டாவது மேடையில் எங்களுக்காக ஆற்றுப்படுத்தும் போது பயந்துட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பயத்தையே மீறி ரொம்பவே அழகாக ஆற்றுப்படுத்தியிருந்தாங்க. அவங்களோட பாவங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக வெளிப்படுத்தி இருந்தாங்க. கண்ணனை தேடும்போது கூட, சோகமாக இருக்கும்போது, அவ்வாறாக வித்தியாசமான ஆற்றுப்படுத்தாது அபிநயங்கள் எல்லாமே இந்த பாடலில் வந்திருந்தது. ரொம்பவே அழகாக ஆற்றுப்படுத்தியிருந்தாங்க நான் நினைக்கிறேன். மிஸ் சொல்லி கொடுத்த மாதிரியே செய்திருந்தீங்களா? சரி, இந்த மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமா? மிஸ் நீங்கள் சொல்லுங்கள், தமிழினுடைய ஆற்றுகைப்படுத்தல் இன்றைய தினம் எவ்வாறு இருக்கு? தமிழினி வணக்கம். முதல் மேடையை விட இந்த மேடையில் கொஞ்சம் பயந்த சுபாவமாகவே இருந்தது. பாட்டுக்கு செய்கிறீங்க இல்லையண்டு இல்லை, ஆனால் பாவம் கொஞ்சம் காணாது. அதுக்கு முத்திரையை பிடிக்கிறீங்க, அடவு செய்கிறீங்கள, ஓகே, அடவு நீட்டாக வருது. ஆனால் பாவம் இன்னும் கொஞ்சம் கூட்டணும் முகத்தில். என்ன அதுக்கேற்ற கருத்தை உங்களுக்கு வந்து பாட்டு நீங்கள் விரும்பி தெரிவு செய்திருக்கிறீங்க. பாட்டை நீங்களாக உள்வாங்கணும். இப்போ உங்களோட ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி தந்துருப்பா இன்னதுக்கு இன்ன பாவம்ண்டு. அந்த கலையை நீங்களாக மனதில் உள்வாங்கணும். பாட்டு வந்து உங்களோட மனதில் படிஞ்சால் தான் அதன் பாவம் வெளிப்படும் வெளியில். அப்போ இனி இப்போ இதுகள்லையும் நீங்கள் எடுத்தறிவு செய்கிற பாட்டுகளில் உங்களோட பாவத்தை கொடுத்து வெளியில் கருத்தை புலப்படுத்தினீங்களா? சரி, நன்றி அம்மா. ரொம்ப நன்றி மிஸ். உங்களுடைய கருத்துக்களுக்கு சில இடங்கள்ல பாவங்கள் முடிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மிஸ்ஸுமே பார்த்துருக்காங்க. பார்த்தீங்களா, நீங்கள் சென்ற வாரம் ஆற்றுகைப்படுத்தினதை விட இந்த வாரம் ஆற்றுகைப்படுத்தும் போது கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தீங்கன்னு. அந்த பயம் எல்லாத்தையும் தூக்கி போயிட்டு மீண்டும் எங்களோட இந்த மேடைக்கு வந்து நீங்கள் உங்களோட திறமையை வெளிப்படுத்தணும்னு சொல்லி நாங்களையும் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக வருவீங்களா? கண்டிப்பாக. சரி, ஓகே, எங்க பாப்போம். எங்களோட தமிழ்னு இவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்க. மீண்டும் வருவேன், உங்களுக்காக சிறப்பான ஒரு ஆற்றுகைப்படுத்தலை தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய ஆசிரியர் மூலமாக வந்து இந்த மேடைக்கு வந்ததா சொல்லியிருந்தீங்க. சரி, உங்களுடைய ஆசிரியருடைய பேர் என்ன? சந்திரசேகரன். சரி, நாங்களுமே வந்து சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்று சொன்னால் பல ஆசிரியர்கள் வந்து இன்றைய நாட்களில் வந்து இந்த மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்து வருகிறார்கள். ஸோ உங்களுடைய ஆசிரியர் வந்து உங்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு படிக்கல்லாக இருந்திருக்கிறாங்க தான் சொல்லிக்கொள்ள முடியும். முதலாவது தடவையாக நீங்கள் இந்த டிவி ப்ரோக்ராம் செய்கிறீங்களா? முதலும் வந்து ஆற்றுகைப்படுத்திருந்தீங்களா? இங்கே இல்லை, இன்னொரு டிவியில். அப்போ டிவியில் ப்ரோக்ராம் செய்கிறதுன்றது உங்களுக்கு பயம் இல்லை இல்லையா? பயமெல்லாம் இல்லை, ரொம்ப ஆற்றுகைப்படுத்துகின்ற போதே தெரிந்தது. இது ஒரு பதற்றமும் இல்லாமல் ஆற்றுகைப்படுத்தியிருந்தீங்க. சரி, எத்தனை மணி படிக்கிறீங்க நீங்கள்? நான் இப்போ 9 கிரேட் 9 படிச்சுட்டு இருக்கீங்க. சரி, நடனத்துறை வந்து எத்தனை காலமாக வந்து பயின்று கொண்டு? நான் இப்போ 4 வருஷமா. 4 வருஷமா பயில்ற மாதிரி தெரியலை. ஏதோ சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. சரி, உங்களுடைய பரம்பரை ரீதியாக வந்து நடனம் பயிற்றுட்டு வராங்களா அல்லது நீங்கள் தான் உங்களோட வீட்டில் ஃபர்ஸ்ட்? நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். சரி, உங்களுடைய இந்த நடனத்தில் ஆர்வம் பெறதுக்கான காரணம் என்ன? எனக்கு வந்து டான்ஸில் சின்னலேருந்தே விருப்பம். சின்னல ஆடினேன்னா அதுக்கு பிறகு விட்டாச்சு. இப்போ திரும்ப எங்களோட சார் வந்து பழக்கிறது பார்த்து அவர் பழக்கிறவங்க ஆசையாக.
ஓகே, அந்த நடனம் வந்து ஆற்றுகைப்படுத்துகின்ற விதங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆர்வம் தோன்றுகிறது. உண்மையிலேயே வந்து ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விடயம். உங்களுடைய இந்த ஆற்றுகைப்படுத்தலை பார்க்கின்ற போதெல்லாம் மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. இந்த கலையை எப்போவுமே வந்து கைவிட்டுறாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை பாதையில் வந்து நீங்கள் வேறு வேறு துறைகளை தெரிவு செய்தாலும் கூட இந்த நடனத்தை வந்து எப்போதுமே வந்து கற்றுட்டு வாங்க. உங்களோட இன்றைய நாளில் வந்திருந்த பல மாணவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க வெவ்வேறு துறைகளில் இருக்கிறதா இருந்தாலும் வந்து இந்த நடனத்துறையை வந்து கொண்டு செல்வது வந்து எங்களுக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களுக்குன்றதை தாண்டி எங்களுடைய இந்த நடனக்கலைக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குன்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். சரி, மிஸ் கேட்டலாமா? மிஸ் சொல்லுங்க, கோபிகாவுடைய ஆற்றுகைப்படுத்தல வாழ்ந்தது. கோபிகா வணக்கம். வணக்கம். புஷ்பாஞ்சலி செய்த நீங்கள் நல்லா இருந்தது. மற்ற இதில் வந்து தாளக்கட்டு முக்கியம். இதில் பஞ்சநடிகள் எல்லாம் வருது. அதில் நீங்கள் இடையில் தாளக்கட்டுகள் கொஞ்சம் முறியுது, அது திருத்தணும். மற்றது உங்களோட கை போகிற இடத்துல கண் போகுதில்லை, நேராக பார்க்குறீங்க மட்டும், அதையும் திருத்தி கொள்ளணும். கண் எங்கே உங்களோட கை எங்கே போகுதோ அங்கே வந்து உங்களோட கண் போகணும். ஒரு பயமும் இல்லை, நீட்டாக செய்யுங்க. வடிவாக இருக்குது, நல்லா இருக்குது. அங்கே சுத்தத்தை நீட்டாக்கி செய்யுங்க. வாழ்த்துக்கள். நன்றி மிஸ் உங்களுடைய கருத்துக்களுக்கு. மிஸ் சொன்ன கருத்து வந்து என்ன சொன்னால், நாங்கள் படித்த விஷயம்தான் கை வலி வந்து கண் செல்லணும் அப்படின்ற. ஸோ அதை வந்து அடுத்தடுத்த மேடைகளில் நீங்கள் பிரயோகிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த மேடைகளில் உங்களை பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு சரி, உங்களுடைய வாழ்க்கை பாதையில் உங்களுடைய லட்சியங்களில் வந்து நீங்கள் வெற்றி அடையணும்னு சொல்லி வாழ்த்துக்களையுமே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த ஆற்றுகைப்படுத்தல்களை தந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். என்று சொன்னால் ஒவ்வொரு ஆற்றுகைப்படுத்தல்களும் மிக மிக வித்தியாசமான கோணங்களில் அமைந்திருந்தன. அபிநய பாடல்களாக இருக்கட்டும், நடன உருப்படிகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாணவர்களுமே மிகுந்த ஆர்வத்தோடு ஆற்றுகைப்படுத்தியதான் எங்களுக்கு வந்து பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. எங்களிடம் வந்து இருக்கின்ற திறமைகளை நாங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்கிறதான ஒரே நோக்கத்தோடு வந்து அவர்கள் ஆற்றுகைப்படுத்தியிருந்தார்கள். மிகவும் வந்து அற்புதமாக இருந்தது பார்க்கின்ற போது. சரி, இதே போல வந்து பல மாணவர்கள் நீங்களுமே பார்த்துட்டு இருப்பீங்க ஆற்றுகைப்படுத்த அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே வந்து எண்ணங்கள் இருக்கும். ஸோ எவ்வாறு வந்து நீங்கள் இதில் பங்கு பெற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது தொலைபேசி அழைப்பின் வாயிலாகவோ அல்லது வந்து நீங்கள் நேரடியாக பதிவுகளையோ மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன் 075331328005 என்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள முடியும். அவ்வாறு இல்லையில் நேரடியாகவும் வந்து உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள முடியும். அந்த வகையிலுமே இலக்கம் 707 ஆஸ்பத்திரி வீதி யாழ்ப்பாணம் என்கிறதான எங்களுடைய முகவரிக்கு, அதாவது எங்களுடைய கலையகத்துக்கு வந்து உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளிலும் எவ்வளவு அற்புதமான ஆற்றுகைப்படுத்தல்கள் இருந்தது. ரொம்பவுமே பார்த்து வியந்திருப்பீங்க இல்லையா வனியா? கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போலே ரொம்பவே அற்புதமான ஆற்றுகைப்படுத்தல்கள் எல்லாமே மாணவர்கள் கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற போலே எங்களுடைய நடுவர் கூட சரிகள் பிழைகள் எல்லாவற்றையுமே அவர்களுக்கு சொல்லியிருந்தாங்க. பரதநாட்டியத்தின் அடிப்படையில் இருந்து, அதாவது அரைமண்டி, அங்க சுத்தம், பாவங்கள், அதாவது சிரோபேதம், திருஷ்டிபேதம் என்று சொல்லி சின்ன சின்ன விடயங்களை கூட எங்களுடைய மாணவர்களுக்காக எங்களுடைய நடுவர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டுமில்ல பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய நேயர்கள் கூட இவற்றிலிருந்து பரதநாட்டியம் பற்றிய அறிவை பெற்றிருப்பீங்கன்னு நாங்களும் நம்புகிறோம். இனிவரும் காலங்களிலும் இது போன்ற பல திறமையான மாணவர்களோடு உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த மேடையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கலிஸ்ரா இவ்வளோ நேரமாக நாம் இருந்தோம், எங்களோட இவ்வளோ நேரமாக பொறுமையாக தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருந்த எங்களுடைய நடுவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது கட்டாயம் தானே. நிச்சயமாக வனியா சொன்னது போலே வந்து எங்களுடைய நடுவர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினத்திலும் நடுவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருந்த இவ்வளவு நேரமும் மாணவர்களுக்கு பல கருத்துக்களை சொன்ன ரமேஷ் தர்ஷிகா மிஸ் அவர்களுக்கு நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். நன்றி. இன்றைய நாளிலும் வந்து பல கருத்துக்களை எங்களுடைய நடுவர் அவர்களும் சொல்லியிருந்தார்கள். அது மாத்திரமில்லாமல் நீங்களும் பல விடயங்களை அறிந்து கொண்டிருப்பீர்கள். இதற்போல தொடர்ச்சியாக பல்வேறு விதமான ஆற்றுகைப்படுத்தல்கள் அடுத்தடுத்த தீர்ந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்காக வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். இன்றைய தினத்தில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தொழில்நுட்பவியலாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற நண்புடன் கலைஞர் ஜெயக்குமார் மற்றும் தெரிஞ்சாலும் நன்றி.